मध्यस्थितं योगारूढमतिप्रसन्नवदनं भूषा सहस्रोज्ज्वलम् त्र्यक्षं चक्रपिनाकसाभयवरान् बिभ्राणमर्कच्छविम् छत्रीभूतफणीन्द्रमिन्दुधवलं लक्ष्मीनृसिंहं भजे। उपास्महे नृसिंहाख्यं ब्रह्मवेदान्तगोचरम् भूयोल्लासितसंसारच्छेदहेतुं जगद्गुरुम् अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां व्यासशङ्करमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। त्यागमूर्तिं तपोनिष्ठं शारदार्चनतत्परम् सच्चिदानन्दयोगीन्द्रं प्रत्यहं प्रणमाम्यहम्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीलक्ष्मीनृसिंहस्वामिने नमः। श्रीशारदा परमेश्वर्यै नमः। श्रीगुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் விஷுவத் புண்ணிய காலத்துடைய சுப ஆசம்சனம். இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறதுனால் இன்னிலிருந்து நம்ம நெல்லை சஹஸ்ரநாம மண்டலி ஆரம்பிச்சதுலேருந்தையும் பிரதிநித்தியம் இதனுடைய நோக்கம் லட்சியம் பகவன் நாம ஸ்மரணம். ஸோ 2 வருஷம் ஆயிடுதா சுவாமி ஆரம்பிச்சு? 3 வருஷம் ஆயிடுதா? 3 வருஷம். அப்போதுலேருந்து 3 வருஷம் ஆச்சு. இது ஆரம்பிச்சதுலேருந்தும் பிரதிநித்தியம் பகவன் நாமஸ்மரணம் தான் பண்ணிட்டே இருக்கா. இது மூலமா நிறைய பேர் இதுல கலந்துக்கிண்டு பகவன் நாமஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கார். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் தமிழ் பேச ரொம்ப நாள் ஆச்சு, அதனால சில தடவை எனக்கு ஞாபகம் வராம இருக்கலாம், அந்த பதங்கள் ஞாபகம் வராம இருக்கலாம். கொஞ்சம் சொல்லுங்க அந்த சமயத்துல. சோபம்மா சொல்லல, நல்லாவே பேசுறீங்க. ரொம்ப நாளாச்சு, அதனால ரொம்ப கொஞ்சம் தடமாடுன்னு இருக்கு. சுவாமி அடிக்கடி மாசம் எங்க மண்டலிக்கு பேசிட்டே இருங்க, அப்புறம் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கும் அந்த கண்டினியூட்டி கிடைக்கும். ஆமா சார், டேட் கொடுத்து டைம் கொடுத்துட்டு எவ்ரி மந்த் கூடல. இப்போ நமக்கு திருநெல்வேலி சுவாமி பரிச்சயம் பண்ணும்போது 2 ட்ரஸ்ட் பேர் சொன்னாங்க. ஒன்று சுதர்சனம், ரெண்டாவது லோகக்ஷேமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்ல ஏதோ வேற மாதிரி சொல்லியிருக்காரு. உலகக்ஷேமம் இதை சொல்லியிருக்காரு. லோக கல்யாண ட்ரஸ்ட் அப்படின்னு பண்ணியிருக்காரு. பகவானுடைய அருள்
நமக்கு வேணும்னா நாம என்ன செய்யணும், என்ன செய்தால் பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, பகவானுக்கு இப்போ உலகத்துல ஒருத்தருடைய அன்பு பிரேமை நாம சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு தேவையானது நம்ம ஏதாவது செய்யணும். அப்போதான் அவர் நம்ம பக்கமே பார்ப்பார், நமக்கு அந்த அன்பு கொடுப்பார். அப்படியே பகவானுக்கு ஏதாவது தேவை இருக்கிறது நம்ம செய்து அந்த அன்பு வாங்கிக்கலாமா அப்படின்னு சொன்னால், பகவானே சச்சிதானந்த ஸ்வரூபன், பூர்ணமானவன். அவன் பகவான் பூர்ண புருஷன். பகவானிலிருந்து எல்லா விஷயமே வருமே தவிர நாம பகவானுக்கு தேவையானது எதுவுமே நம்மால செய்ய முடியாது. அதனால பகவானுக்கு தேவையானது ஏதாவது செய்து, ஏன்னா நாம எல்லாம் நிறைய தடவை நான் பகவானுக்கு அது செய்தேன், கிரீட்டம் செய்தேன், அப்புறம் ஏதோ பட்டு வஸ்திரம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லிட்டு இருப்போம். ஆனா பகவானுக்கு அந்த பட்டு வஸ்திரமோ கிரீட்டமோ தேவையா அப்படின்னு யோசிச்ச, தேவைங்கிறது பதிலா அந்த விஷயம், அந்த அந்த பொருள் எல்லாமே பகவானுக்கு சேர்ந்துதான் இருக்கு. எல்லா விஷயமே பகவான் சிருஷ்டி பண்ணி நமக்கு வந்ததே தவிர பகவானே சிருஷ்டி பண்ணல அப்படின்னு சொன்னா எந்த விஷயமே இருக்காது. அதனால நாம ஏதாவது செய்து பகவானுக்கு திருப்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அது முடியாத விஷயம். ஆனா சாஸ்திரங்கள் சொல்லிருக்கு, என்ன சொன்னது? நாம பாராயண பிரீதா ஸ்மரண மாத்திர சந்துஷ்டாய நமஹ. இப்ப சுதர்சன மந்திரம் வரப்போறது, ஸ்மரண மாத்திர சந்துஷ்டாய அப்படின்னு. பகவானுக்கு என்ன செய்தால் திருப்தி, என்ன செய்தால் பகவான் சந்தோஷப்படுவா அப்படின்னு சொன்னா, பகவானை நம்ம ஸ்மரணம் பண்ணினாலே அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஸ்மரணம் பண்றதுக்கு ஒண்ணுமே தேவையில்லையே. உலகத்துல நம்ம யாராவது சந்தோஷப்படுத்தணும்னா அதுக்கு நிறைய பொருள் தேவை, பணம் தேவை, நிறைய வேற வேற வஸ்துகள் தேவை. ஆனா பகவானுக்கு நாம சந்தோஷம் கொடுக்கணும்னா அதுக்கு எந்த பொருளும் தேவையில்லை. பகவான் ஸ்மரணம் பண்ணினாலே அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான. ஆனா நாம செய்யாத காரியம் பகவான் விஷயத்துல ஏதாவது இருக்குன்னா அவனை மறந்தே போயிடுவோம். நம்ம மறந்து போயிடுறதே ஒரு விஷயம். நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வரும்போது, ஏதாவது நம்ம வாழ்க்கையில சாதிக்கும் போது உடனே நான் அப்படி பண்ணேன், நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு நாம யோசிப்போமே தவிர பகவான் கிருபையினாலே இது நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க மறந்து போயிடுவோம். அதனால இந்த ஸ்மரணம் பண்றது என்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸ்மரணத்துக்கு பேரு தான் பக்தி, ஸ்மரணத்துக்கு பேரு தான் பிரபத்தி, ஸ்மரணத்துக்கு பேரு தான் உபாசனை. அது நம்ம ஒரு வாட்டி ஸ்மரணம் பண்ணா ஸ்மரணம் பண்ணிட்டே இருந்தா அது உபாசனை, அதுதான் பக்தி அப்படின்னு சொல்லி நாம ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கணும் பகவானை.
அது இந்த நம்ம சஹஸ்ரநாம மண்டலி ஷார்ப்பாக ஆயிரக்கணக்கான பேர்கள் இன்னைக்கு அவ இந்த 9 மணிலேருந்து இப்போ ஆரம்பிக்க போறா ஸ்மரணம் பண்றதுக்கு. எவ்வளவு காலம் அப்படின்னு சொன்னா 1 வருஷம். இது ரொம்ப பெரிய சங்கல்பம். நமக்கு ஒரு நிமிஷத்திலேயே எல்லாமே மறந்து போயிடும். இந்த கிளாஸ் முடிச்சு இந்த வீடியோ கால் முடிச்சு ஃபோன் பக்கத்துல வச்சுட்டா உடனே மறந்து போயிடும் நமக்கு. ஆனா இந்த சஹஸ்ரநாம மண்டலி ஷார்ப்பாக நமக்கு ஒரு சங்கல்பம் கொடுத்துட்டு இருக்கார், உறுதி கொடுத்துட்டு இருக்கிறார். என்னன்னா நம்ம எல்லோருமே சேர்ந்து 1 வருஷத்து காலம் பகவானை ஸ்மரணை பண்ணிட்டே இருப்போம். நமக்கு ஸ்மரணத்துல எல்லாமே வேண்டாதுதான் வரும். 1 வருஷம் ஸ்மரணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஐயோ சாயங்காலம் சீரியல் போயிடுமோ, காலையில எங்கேயாவது போறதெல்லாம் விட்டு போயிடுமோ அப்படின்னு பயம் இல்லாம நமக்கு 1 வருஷத்துல ஒவ்வொரு சமயம் நமக்கு கொடுத்து இந்த சமயத்துல நீங்க பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய நல்ல காரியம். ஸோ நாம இன்னைக்கு அந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி அப்புறம் சுதர்சனம் ரெண்டுமே பகவான் விஷ்ணுமூர்த்திக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பகவானுக்கு கையில தான் சுதர்சன சக்கரம் இருக்கும். ஸோ அந்த சுதர்சன பகவான் எப்படி ஒரு பவர்ஃபுல் சுவாமியோ சுதர்சனம் கூட பவர்ஃபுல். அது ரெண்டுத்துக்கு தத்துவத்துல வேற அர்த்தங்கள் இருக்கு. அது வேற சமயத்துல நாம அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம இப்போ இங்க ஆரம்பிக்க போறோம். இது ஆரம்பம் செய்யறதுக்கு முன்னாலே நாம் எல்லோருமே குருநாதருடைய ஸ்மரணம் பண்ணி நம்ம சாஸ்திரநாம மண்டலி அப்படின்னு சொன்னாலே திவ்ய கஷேத்திர ஹரிஹரபுரத்தில் இருக்கிற சங்கராச்சாரியா சுவாமிகளுக்கு பரம பூஜ்ய ஸ்ரீமத் ஜெகத்குரு சங்கராச்சாரியா ஸ்ரீ ஸ்ரீ ஸ்வயம் பிரகாஷ சச்சிதானந்த சரஸ்வதி மகாஸ்வாமிகள் ஹரிஹரபுரில் இருக்கிற சங்கராச்சாரியார் அப்படின்னு சொன்னாலே போதும். ஆனாலும் ஏன் பூர்ணமா நாமம் சொல்லிட்டு இருக்கேன்னா, நாமம் சொன்னா நம்ம வாக்கு பவித்திரமாயிடும். நாமம் சொன்னா நமக்கு சித்த சுத்தி ஏற்படும். நம்ம நாக்குல அந்த சுவாமி நாமம் வந்தாலே நமக்கு அந்த வாக்கெல்லாம் பவித்திரமாயிடும். அதனாலதான் நம்ம பகவானுடைய நாமங்கள் சஹஸ்ரநாமம் சுவாமியே ஒரே விதமா ஜபம் லக்ஷ்மி நரசிம்ஹாய நமஹ லக்ஷ்மி நரசிம்ஹாய நமஹ அப்படின்னு ஒரு 25 வார்த்தை சொல்லும் போதே மனசு எங்கே போயிடும். அதனால நமக்கு நம்ம ரிஷி முனிவர்கள் என்ன பண்ணாருன்னா, நமக்கு சஹஸ்ரநாமம் அஷ்டோத்தர சதநாமம் இப்படின்னு சொல்லி சுவாமியுடைய குணங்கள் நமக்கு தெரியறதுக்காக நாம பாவனை பண்றதுக்கு ஸ்மரணை பண்ணும்போது பாவனை கூட இருக்கணும் இங்க. அப்போதான் அந்த சுவாமியுடைய திவ்யத்துவமே நமக்கு தெரியும். ஒவ்வொரு நாமத்துல ஒரு அற்புதமான சுவாமியோட திவ்ய குணங்கள் இருக்கும், அவனோட லீலை இருக்கும், அவனுடைய பிரபாவம் இருக்கும், அவனுடைய கருணை இருக்கும். அதனால இந்த சஹஸ்ரநாமங்கள் எல்லாம் ஏற்பட்டது. இது சொல்ல சொல்ல நம்ம மனசு நம்ம வாக்கு எல்லாமே புனிதமாயிடும். காலையில எழுந்துக்கும் போதே நமக்கு ஞாபகம் வரும், சஹஸ்ரநாமம் நான் எத்தனை மணிக்கு சொல்லணும், சஹஸ்ரநாமம் நான் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும், என்னோட டைம் ஸ்லாட்டு அப்படின்னு சொல்லி நம்ம டைம் டேபிள் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். அப்போ நம்ம வாழ்க்கையே பகவானுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிற மாதிரி ஒரு டைம் டேபிள் வரும். யாருக்கு அப்படி வருமோ அவரோட ஜென்மம் எல்லாமே சார்த்தகமாயிடும். அதனால இந்த நெல்லை சஹஸ்ரநாம மண்டலி ஷார்ப்பாக இந்த
இந்த விஷு புண்ணிய காலத்துல 3வது வருஷம் இப்படி நடக்கிறது. ஸோ ஒரு வருஷத்துல நாம எவ்வளவாட்டு சாஸ்திரநாமம் சொல்லலாமோ அவ்வளவு வாட்டி நாம பாராயணம் பண்ணி பகவானுடைய அருள் பெற்றுவோம். இதுல சின்ன பசங்களுக்கு கூட நம்ம ஆத்துல நம்ம இதனுடைய இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிற மாதிரி பண்ணணும். இப்போ ஒரு அவந்தி அப்படின்னு சொல்லி அவ ஸ்தோத்திரம் பண்ணா, ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கெல்லாம் நம்ம வெறும் இங்கிலீஷ் கலாச்சாரத்துடைய விஷயங்கள்ல சொல்லிக் கொடுக்குறோமே தவிர, நம்ம தேசத்துக்கு தகுந்த மாதிரி, நம்ம தர்மத்துக்கு தகுந்த மாதிரி, நம்ம கலாச்சாரம் இதெல்லாமே நம்ம பசங்களுக்கு வரணும். நம்ம பாராயணம் பண்ணினா மட்டும் போராது. அவரையும் உட்கார வச்சு நம்ம கூட, நான் லக்ஷ்மி நரசிம்ம சஹஸ்ரநாமம் படிக்கிறேன், நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளும் அது கேட்கிற மாதிரி நம்ம படிக்கணும். நார்மலா ஆத்துல என்ன நடக்கும்னா, நாம் பாராயணம் பண்ணினா அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி, எங்கேயோ மூலையில போயிட்டு உட்கார்ந்து யாருக்கும் கேட்காம பாராயணம் பண்றவால நான் பார்த்துருக்கேன். அதான் சீரியல் இல்லாட்ட பாட்டு டிவி வைக்கும்போது ரொம்ப ஜோரா வச்சுட்டு இருப்போம். ஆனா இது நம்ம என்ன மாதிரி செய்யலாம்னா, நம்ம சாஸ்திரநாம பாராயணம் பண்றது ஆத்துல எல்லோருக்கும் கேட்கணும், எல்லோரும் காதுக்குள்ள அது போகணும். பகவன் நாமத்துடைய சக்தி எப்படின்னா, அது காதுக்குள்ளத்துல இருந்து போனாலே அது ஹிருதயத்துல போயிட்டு பூந்து அங்க இருக்கிற கெட்ட சம்ஸ்காரம் எல்லாமே போற மாதிரி பண்ற சக்தி அந்த பகவானுடைய நாமத்துக்கு இருக்கும். அந்த சுதர்சனம் அப்படின்னு சொல்லி அவனுடைய நாமம் சொன்னாலே அந்த சுதர்சனம் ஹிருதயத்துல ஜுவலிச்சு நம்ம பாப்பங்கள் எல்லாம் நீக்கிடும். லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு சொல்லி வாயில வந்தாலே, அது நம்ம காதுக்குள்ள போனாலே ஹிருதயத்துல இருக்கிற பாப்பங்கள் எல்லாம் ஓடி போயிடுமா. கெட்ட சம்ஸ்காரம் எல்லாம் போகணும். கெட்ட சம்ஸ்காரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டா, எது சத்குணங்களா இருக்கோ அது நல்ல சம்ஸ்காரம். பரோபகாரமே நல்ல சம்ஸ்காரம். பரபீடனம் பாப சம்ஸ்காரம். பரோபகார புண்ணியாய, பாபாய பரபீடனம் அப்படின்னு சொல்லி சமஸ்த புராணங்கள் சொல்றது. பகவானுக்கு நாம எப்போ பிடிப்போம், எப்போ நாம பிடிப்போம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாமா, நாம எப்போ கரெக்டேனா, நாம எப்போ பகவானுக்கு இஷ்டமாகுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், எப்போ நாம எல்லோருக்கும் உபகாரமா ஏதாவது செய்வோமோ அப்போ நாம பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சாஸ்திரங்கள் புராணங்கள் எல்லாம் சொல்றது, நீ 4 பேருக்கு எது உபகாரமோ அது செய்யி. பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம். பரபீடனம் செய்தா பகவானுக்கு இருக்காது. எல்லோருக்கும் நல்லதானா பகவானுக்கு பிடிக்கும். எல்லோருக்கும் நல்லதாகணும் அப்படின்னு சொல்லி, அதுதான் அதுக்கு இன்னொரு சமஸ்கிருதத்துல சொன்னா லோக கல்யாணம் அப்படின்னு பேர் இருக்கு. லோக கல்யாணம் செய்தாலும் பகவானுக்கு பிடிக்கும். லோக கல்யாணம்னு நம்ம வெறும் பாராயணம் செய்தா போராது. லோக கல்யாணத்துக்காக நாம நம்ம கையில என்ன பண்ண முடியுமோ அது கூட பண்ணணும். அப்போதான் பகவானுக்கு நம்ம ரொம்ப பிடிக்கும். மனசா வாச்சா கர்மனா பண்ணணும். மனசுல அதே ஸ்மரிக்கணும். வாச்சான்னா வாக்குல அதே சொல்லணும். லோக கல்யாணம் அப்படின்னு சொல்லி வெறும் வாயில சொன்னா மட்டும் போராது. அது நம்ம கையில என்ன பண்ண முடியுமோ, நாம அங்கே போயிட்டு என்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே செய்யணும். மனசா வாச்சா கர்மனா செய்தா அது பரிபூர்ணமா வரும். அதனால மகான்கள் எல்லாருமே லோக கல்யாணத்துக்காக சஞ்சரிச்சுட்டு இருப்பார். நம்ம குருநாதர் மாதிரி
ஞானிகள் கூட, தபஸ்விகள் கூட ஏன் உலகத்தில சஞ்சாரம் பண்ணிட்டு அங்கே போயிட்டு ஏதோ காரியக்கிரமம், இங்கே போயிட்டு ஏதோ காரியக்கிரமம், அந்த யோஜனை இந்த யோஜனை அப்படின்னு சொல்லி அவர் ஏன் பண்றாருன்னா லோக கல்யாணம் பண்ணணும். லோக கல்யாணம்ங்கிறது பகவானுக்கு இஷ்டமான விஷயமாகும். தனக்கு தான் பண்ணினதுல அது சாமானியமானவர்கள் எல்லாருமே பண்ணுவார். ஆனா லோக கல்யாணத்துக்கு செய்யறது அப்படிங்கிறது ஒரு மகானாலே தான் செய்ய முடியும். அந்த யோசனை வந்தாலே அது மகான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால இந்த லோக கல்யாணத்துக்காக நம்ம தேசம், நம்ம தர்மம், நம்ம கலாச்சாரம் இது நாம சம்ரட்சிக்கணும். இந்த நம்ம தேசம், தர்மம், நம்ம கலாச்சாரம் சம்ரக்ஷணம் பண்ணினாலே லோக கல்யாணம் தானா நடக்கும். எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் உண்டா? வேற ஆளுக்கு தொந்தரவு கூடாது, அஹிம்சா, யாருக்கும் தொந்தரவே பண்ணக்கூடாது, உண்மையை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும், யாரோட பொருளையும் நாம திருடக்கூடாது. சத்தியம் சொன்னாலே, சத்தியமா இருந்தாலே பகவானே தரிசனம் கொடுப்பார். நீ பகவானுக்காக தபஸ் செய்யணுங்கிறது இல்லை, சத்தியமே பேசிட்டு இருந்தாலே பகவானே தரிசனம் கொடுப்பார். ஹரிச்சந்திரனுக்கு கொடுத்தார். சத்தியமே அம்மா அப்பாவுடைய சேவை பண்ணினாலே பகவானே வருவார். பாண்டுரங்க விட்டலனா வந்திருக்கார். இந்த மாதிரி ஒரு நல்ல சத்குணங்கள் சொல்லக்கூடிய ஒரு தர்மம் ஏதாவது இருந்தால் அது நம்ம பாரதிய தர்மம், நம்ம சனாதன தர்மம், நம்ம ஹிந்து தர்மம். இதுல பிறக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதனால நாம நம்ம தேசத்துக்கு, தர்மத்துக்கு சகாயமா இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே செய்யணும். அந்த நோக்கத்துலதான் இந்த நெல்லை சஹஸ்ரநாம மண்டலி கூட ஏற்பட்டிருக்கு. அப்புறம் இப்போ ஐயா சொல்ல போற சுதர்சன மகாமந்திர அந்த ட்ரஸ்ட் என்ன இருக்கோ அது அது கூட இதுக்காகவே ஏற்பட்டிருக்கு. அதனால நம்ம எல்லோருமே ஸ்ரத்தா பக்தியோட இந்த சாஸ்திரம் செய்யணும். ஆச்சாரியாளுக்கு நேர்த்தி இத பத்தி விஜாபனம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா நம்ம சிதம்பரம் தனுஷ்கோட்டி எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பிரேமையிட கேட்டார். ஏன்னா அப்ப செய்யற நல்ல காரியம், நாம நல்ல காரியம் செய்தா பகவானுக்கு பிடிக்கும். பகவானு குருநாதர் அப்படி ரெண்டு வேற விஷயம் கிடையாது. வேதாந்த விஜான சுனிஷ்டிதார்த்தாக சந்நியாச யோகாத் யதயஹ சுத்த சத்வாஹ அப்படின்னு சொல்லி குருநாதருக்கும் பகவானுக்கும் தத்ரூபம் இருக்கு. அதனால லோக கல்யாணம் காரியம் செய்தால் குருநாதருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம சிதம்பரம் சார் எப்படி இருக்கார், தனுஷ்கோட்டி சார் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆசீர்வாதம் சொல்லியிருக்கார் குருநாதர். அப்படியே இங்கே சோபாம்மாக்கு ஆச்சாரியால் ஆசீர்வாதம் சொல்லியிருக்கார். இதுல ஈடுபட்ட எல்லோருக்கும் குருநாதர் அவருடைய பரிபூர்ணமான அன்பான ஆசீர்வாதங்கள் ஆச்சாரியால் சொல்லியிருக்கார். எல்லோருக்கும் நல்லதாகட்டும். சர்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி சரணாரவிந்தார்ப்பணமஸ்து. சாமி ரொம்ப பாக்கியம். எல்லாருக்கும் குருநாதர் ஆசீர்வாதம் பண்ணது ரொம்ப சிறப்பு. இந்த புத்தாண்டுல எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைத்தது எங்க எல்லோருக்கும் நெல்லை சாஸ்திரா மண்டலி அத்தனை பேரும் பாக்கியசாலிகள். அதான் நாங்க நினைச்சுக்கிறோம். எப்போதுமே குருவை நினைச்சிட்டே இருப்போம். சோபா அம்மாட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம். நாங்க சுவாமிகிட்ட சொல்லுங்க, ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு பேசும்போதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது உங்க இன்னைக்கு சாஸ்திரிகள் வாய்னாலே சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி சுவாமி. அப்போக இந்த வருடம் ஒரு 14 சுவாதி வருது. ஒவ்வொரு சுவாதிக்கும் ஒவ்வொரு ஆலயத்தை செலக்ட் பண்ணி வாய்ப்பு இருக்கவங்க எல்லாரும் அந்த ஆலயத்துல போய் லட்சுமி நரசிம்மர் சாஸ்திரநாமத்தை சொல்லுங்க அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். கடைசி நிறைவு அகோபிலத்துல போய் எல்லாரும்
நம்ம ஹரிகரபுரா சுவாமிஜியும் அழைச்சிட்டு நம்ம எல்லாரும் அங்க போய் பண்ணணும் அப்படிங்கிற பிளான்ல இருக்கோம். அதை நேர்ல சுவாமியை போய் பார்த்து நாங்க அதெல்லாம் சொல்லி 1 வருடத்துக்கு முன்னாலே நாங்க அப்ளிகேஷனை உங்ககிட்ட கொடுத்தாச்சு. இப்போ குருஜிட்டையும் சொல்லியிருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து அகோபிலத்துல வச்சு அந்த நரசிம்மர் சகஸ்ரநாமத்தை நிறைவு பண்ணணும். சுவாமியோட ஆசீர்வாதத்தோட நிறைவு பண்ணணும். இது எங்களோட விண்ணப்பம். அடியேன் சுவாமி. சரி, இப்பவே பிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க டேட் எல்லாம். ஆமா, அதான் இப்ப விண்ணப்பம் வச்சாச்சு. நம்ம சுவாமியை நேர்ல போய் பார்த்து சொல்லிடுவோம். ஜி வந்து அங்க சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கட்டும், நாங்க நேர்ல வாரோம். நானும் தனுஷ்கோடி சாரும் நேர்ல வந்து சுவாமியை பார்த்து அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்றோம். நீங்க முன்னுக்கூட்டியே கொஞ்சம் சுவாமிகிட்ட சொல்லி வைங்க. சுவாமி வந்து கிருபை நிறைய இருக்கு போய் தான் இந்த மண்டலி இந்த மாதிரி எல்லாம் வளர்ந்துட்டு வருது. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 2500. இன்னும் வந்து சோபா மேடத்தை மாசம் ஒரு கிளாஸ் கண்டிப்பா போடணும்னு அம்மாட்ட கேட்டிருக்கேன். அம்மாவையும் அதை நீங்க சொல்லுங்க. குருவோட ஆசீர்வாதம் இருந்தாலும் அம்மா பண்ணுவாங்க. கிளாஸ் ஆரம்பிக்கிறதுனால குருகிட்ட கேட்காம பண்ணதே கிடையாது. அதனால இது கண்டினியூவா தொடர்ந்து எவ்வளவு பேரை கூட்டிட்டு நம்ம அகோபிலத்துல சுவாமி முன்னால ஒண்ணு போல லட்சுமி நரசிம்மர் சகஸ்ரநாமத்தை சேவிக்கணும். அது எங்களோட விண்ணப்ப சுவாமி. ரொம்ப நல்லா கண்டிப்பா. சாஸ்திரிகளே, ரொம்ப நல்லா பேசினா. வேத பிரம்ம ரகுநாத சாஸ்திரிகள் அவளு பேசினாலே எனக்கு எதானா டவுட் இருந்தா ஒரு இதுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு சொன்னாலே போதும் சார். 1 hour பேசுவா அதை பத்தி. என்சைக்ளோபீடியான்னு நான் எப்பவுமே அவளுக்கு தெரியாத விஷயமே இல்ல. குரு சேவா தத்பர அவள்னே பார்த்து குரு சேவை எப்படி பண்றதுன்னு நிஜமா கத்துக்கணும். எப்பவுமே குரு சேவை பண்ணிட்டே இருப்பா. அவ அனுகிரகம் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ பேருக்கு, யாரு லட்சக்கணக்கான பேரோட அவ இப்போ எல்லாம் இருக்கா. அவ்வளோ பேரை டீல் பண்றா. ஒரு நாளும் அவ மூஞ்சி சுழிச்சுனது கோவிச்சுக்கின்றது நான் பார்த்ததே இல்லை. எல்லாரோட சாஃப்டா அப்படி பேசி எல்லாருக்கும் சாஸ்திரிகள்னா அப்படி வர ஆசை. எல்லாரோட அவ்வளோ அன்பு காட்டுவா. எப்படி எப்பவுமே பிரகலாத நரசிம்மரை பத்தி எப்பவுமே அவனை ஸ்துதி பண்ணிட்டு இருக்கானோ அப்படி எப்பவுமே ரகுநாத சாஸ்திரிகளை எங்க சாஸ்திரிகளை இந்த பையன்னே சொல்லுவேன். குரு சேவை அப்படி பண்ணுவோம். இந்த பக்கம் பிராபஞ்சக விஷயம் ஆகட்டும், இந்த பக்கம் ஸ்பிரிச்சுவல் ஆகட்டும், ஆத்தியாத்மிகமாகட்டும், 2த்துலயும் 100% கொடுப்போம். எல்லாம் அப்படியே வேற சாஸ்திரிகளும் இந்த மாதிரி யாரும் இருக்க முடியாது. இல்ல நீங்க இருக்கீங்க, நான் பார்த்தேன். அப்படித்தானே எல்லாருமே அப்படி. இன்னைக்கு பேசினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வந்துட்டு ரொம்பவே எல்லாருக்கும் ஒரு நான் வந்து நிறைய கேட்டிருக்கேன், இன்னும் நிறைய கேட்கணும்னு ஆசை. இப்போ இன்னைக்கே சொல்றேன், மாசம் எப்போ முடியறதோ நாங்களே ஒரு டேட்டு டைமை இப்படி கொடுப்போம். வந்துட்டு ஏதான ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் நீங்க பேசி வைக்கணும், பேசி சொல்லி கொடுக்கணும். அது கோரிக்கை எங்களுது. மாசம் வந்தீங்கன்னா நீங்க அந்தந்த மாசம் வந்து ஆவர்த்திய வந்து இன்னும் கூட்டலாம். நீங்க பேச 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 எல்லாரும் இன்னும் 2 தடவை சொல்றோம், இன்னும் 2 தடவை சொல்றோம், இன்னும் 2 தடவை சொல்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 2 சுவாமிக்குமே நீங்க இன்னைக்கு சுதர்சனம் அவரும் ஐயாவும் இன்னைக்கு அறிமுகமாயிருக்காரு. அவரும் மாசம் வந்து எல்லாம் சொல்லட்டும். எல்லாரும் வாங்க. இந்த மண்டலி வந்து இருக்கிற மக்கள் எல்லாரையும் அந்த பகவானோட நாமத்திலே அவங்கள எந்த நேரம் சிந்தனையிலே இருக்க வைக்கணும். இது எங்களோட ஆசை. அடியேன் சுப்பையா, சுவாமிய இன்வைட் பண்ணி பேசவை. ரொம்ப சந்தோஷம் சாஸ்திரி. சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி தமிழ் தெரியலன்னு சொன்னாங்க, ஆனா ரொம்ப அருமையா பேசினாங்க. ஆக்சுவலி நமக்கு நம்மளோட சமூகத்துக்கு இப்ப என்ன தேவையோ அதை சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி பகவானை பிரீத்தி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சாஸ்திரிஜி. சோபாமாவுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி உங்களோட வாழ்த்துக்களுக்கு நன்றிமா. மகாதேவன் சுவாமி, உங்களோட சிறப்புரையை தொடங்க. நன்றி. சாமி உங்க மியூட்ல இருக்கீங்க. சுவாமி உங்க சத்தம் கேட்கல சுவாமி. மகாதேவன் சுவாமி இப்ப கேக்குறதா? கேக்குறது சுவாமி. சரி, நான் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ.
ஹரி ஓம். அந்த சாஸ்திரிகளை நான் சாட்சாத் அவர் தர்ஷன் தந்து குருவாக இது பண்ணினார். அவரையே நான் குருவாக நினைச்சு இப்போ இன்றைக்கு எனக்கு உரிய அந்த ஆன்மீக விளக்கத்தை தர இருக்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வந்தேகம் மங்களாத்மானம் பாஸ்வந்தம் வேத விக்கிரகம் யாஜ்ஞவல்க்யம் முனிஸ்ரேஷ்டம் ஜிஷ்ணும் ஹரிஹர பிரபம் ஜிதேந்திரியம் ஜிதக்ரோதம் சதா தியான பாராயணம் ஆனந்த நிலையம் வந்தே யோகானந்தம் முனீஸ்வரம். இந்த சகஸ்ர அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக க்ஷேமம்ங்கிற இதுல பார்க்கும்போது எல்லா கேட்கறதா உங்களுக்கு நல்லா கேட்கறதா? உலக க்ஷேமம்ங்கிறத பார்க்கும்போது எங்க எல்லா இடத்துலயும் கேள்விக்குறியா இருக்கு. க்ஷேமத்துக்கு உண்டான ஆபத்துகள் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு எல்லா உணர்வுகளும் எல்லாருக்கும் இருந்துட்டே இருக்கு. இப்போ அந்த உணர்வு எப்பொழுதெல்லாம் அதர்மம் தேகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட அதை தொடர சமன் செய்ய பரமாத்மா பெறப்பட்டு வரதாக சொல்றாங்க. நம்ம வேதம் சொல்றது. நாம எல்லோரும் யாருன்னாக்க எங்கேந்து வந்தோம், எங்கேந்து பரப்பட்டு வந்தோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோம், எங்க போறோம் எல்லாரும்ங்கிறது நமக்கே தெரியாமல் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா லோகக்ஷேமம்ங்கிற இதுல சித்தர்களுடன் பிரயாணம் செய்து குவிய மெஞ்ஞான முறையில மெஞ்ஞான முறை அதில் தெரிய வந்த சில ரகசியங்கள், லோகக்ஷேமத்திற்காக தெரிய வந்த சில ரகசியங்களை நான் இப்போ சொல்ல போறேன். அதுலதான் ஒண்ணு வந்தது, சுதர்ஷன்ங்கிறது வந்தது. சுதர்ஷன் என்றால் என்ன? சூரஜ் தர்ஷன். சூரஜ்னா சூரிய பகவான், தர்ஷன்னா அவர் தரிசனம் தருது. பரமாத்மாட்டேந்து பரமாத்மா என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, உப ஆத்மாக்களாக நம்மை எல்லாம் உப ஆத்மாக்களாக இந்த பிரபஞ்சம் சீராக இயங்கிறதுக்காக நம்ம அனுப்பிச்சு வச்சிருக்கார். எல்லாரும் பரமாத்மாவோடு தன்மையில உள்ளவாதான், யாரும் வித்தியாசம் கிடையாது. அந்த இதுல எடுத்துட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அவர்களுக்கு பிடித்த தொழில் குறிக்க அவரோட லௌகிக பிரயாணங்களை தொடர்றாங்க. அவர் அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். அனுப்பிச்சு வச்சு என்ன பணிச்சிருக்கார், என்ன நமக்கு ஒரு டியூட்டி கொடுத்திருக்கார். என்ன டியூட்டி கொடுத்திருக்கார் அப்படின்னா, நாம எல்லாருமே அணு ஆத்மாக்கள், அணுக்கள். இவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, உலகம் இந்த பிரபஞ்சம் சீராக இயங்கிறதுக்கு சமமாக, அதாவது சமமாக இயங்கிறதுக்கு அதர்மம்ங்கிற எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை செயல்கள் குறைத்து கொள்ளும்படியாகவும், நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக கூட்டிக் கொள்வதற்காகவும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. நாம வந்த நோக்கம் அதுதான், எல்லாருமே வந்த நோக்கம் அதுதான். அந்த டியூட்டி முடிச்சுட்டு நாம பரப்பு போக வேண்டியதுதான். இன்னைக்கு நான் ஏதோ பூதாத்மாவா நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியுது. ஆனால் இருந்தேன்
இருந்தேன், இருக்க போகிறேன் அப்படி சொல்ல முடியாது. எங்க இருக்கோம், என்ன பண்றோம், என்ன செய்யறோம் தெரியாது. அதே மாதிரி என்ன பர்பஸுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லப்பட்டது இதுதான். அந்த பர்பஸ் என்ன அப்படின்னா, நோக்கம் என்ன அப்படின்னா, சக ஆத்மாக்களுடன் ஒவ்வாமை வராதவாறு நடந்து கொண்டு, அதுக்குதான் நம்ம அது ஜன ஆதன தர்மம், சனாதனம் சொல்லக்கூடியது. ஒவ்வாமை வரக்கூடாது. ஒவ்வாமை வந்தால் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கூடும். அதற்காக தெய்வ நம்பிக்கை, தெய்வ பாராயணங்கள் நீங்க செய்யற இது வந்து ரொம்ப சிறப்பான இது. தெய்வ பாராயணங்கள் செய்யறது, அதிலும் நமக்கு தூய எண்ணம் வேணும். தூய எண்ணம் வரணும் அப்படின்னா தண்ணீரும் செய்யும், காற்றும் செய்யும். நம்ம அழுக்கை நீக்கக்கூடியது. புறந்தூய்மை நீரால் அமையும். அப்போ அகந்தூய்மை வாய்மைங்கிறது யாரு? உண்மை பரமாத்மா. அவரை தெரிஞ்சுட்டாச்சுனாலே முடிஞ்சிடும். அதே நீர் என்ன பண்ணும்? சுத்தி பண்ணும். சுத்தி பண்ணும்னா நம்முடைய இருக்கக்கூடிய பாபங்களை எங்கேயோ தள்ளி அது இடப்பெயர்ச்சி செய்யும். வாயுவும் அப்படித்தான். ஆனால் அக்னி என்ன பண்ணும்? ஜீரணித்துக் கொள்ளும். அந்த ஜீரணத்தை, அதுதான் சுதர்சனம் சொல்லக்கூடிய அந்த சூரஜ் தர்ஷன் அப்படி சொல்லப்படுது. இதுல சொல்லக்கூடிய அந்த காயத்ரி என்ன அப்படின்னா, அதுல மூல மந்திரம் இருக்கிறது. அது மட்டும் சொன்னாலே போறோம். அது சகஸ்ர ரா ரகும் பட். சகஸ்ர ரா ரகும் பட். சகஸ்ரரா அப்படின்னா எத்தனையோ சகஸ்ர, எண்ட்லெஸ் கதிர்கள், ஜுவாலை. அந்த ஜுவாலை வந்து என்னுடைய சூழலில் உள்ள அழுக்குகளை, அதர்ம இதை நீக்கக்கூடியதாக நாம சொல்லுறோம். அந்த ஒரே வார்த்தையிலேயே என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம தன்னுடுதல் பிராணாயாமம் செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ஒரு தரம் சகசராகும் பட் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே ஒரு தரம் பிராணாயாமம் பண்ணதாக. அது சகசராகும் பட்டுன்னா அந்த இதுல இருந்து அடி வயிற்றிலிருந்து குண்டலினிக்கு போய் ஒரு சுழற்சி செய்து அது மேல கொண்டு வரும். அத்தனை சக்கரத்தையும் தாண்டி வரும். அப்போ தியானம் செய்கிறவாளுக்கு இந்த சகசராகும் பட்டுங்கிறது எளிதில் தியானத்துக்கு ஒருநிலைப்படுத்துறதுக்கு முடியக்கூடியதாக இருக்கு. அதே வந்து மேல் எவ்வளவு தூரத்துக்கு ஆழ்நிலை தியானத்துக்கு போகணும்னாலும் இந்த இதுதான். இது பயன் என்ன அப்படின்னா, நமக்கு கொடுத்த பணி, பரமாத்மா கொடுத்த பணியை நிறைவேற்றத்துக்கு நமக்கு உள்ள அந்த உஷ்ணம் எப்படி வந்து ஜீரணிச்சு அதை வெளியில தள்ளி அதை மலமாக போகின்றது கழிவு. ஆனால் இது வந்து பஸ்மமாக மாற்றக்கூடியது, மலமும் வராது, மாற்றக்கூடியது. அது மாறியாச்சு அப்படின்னா நம்ம எண்ணங்கள் தூய்மை ஆகும், தர்ம எண்ணங்கள் மேலோங்கும், ஆயுள் கூடும், திடகாத்திரம் கிடைக்கும், மனம் தெளிவடையும். அதே நேரத்தில் நாம் மட்டும் தெளிவடைகிறது மட்டுமல்ல, சூழலும் தெளிவடையும். எத்தனை பேர் அதை பாராயணம் பண்றோமோ அத்தனை கதிர்கள், நற்கதிர்கள் இதை உருவாகி சூழலை சுத்தப்படுத்தும், தீய சக்திகளை விரட்டும். அதனால்தான் இந்த சுதர்சனத்தை பத்தி முதல்ல இந்த குவிய விஞ்ஞானத்து வழியாக இது லோகக்ஷேமத்திற்கான வழிங்கிறத தெரிந்து வந்து இப்போ உங்களுக்கு சொல்ல வந்தேன். இதுல வேற எதுவும் காயத்ரி சொல்றான்னு சொல்லலாம். சுதர்சனாய வித்மகே மகாஜ்வாலாய தீமகி தன்ன சக்கர பிரச்சோதயாத்.
இது காயத்ரி. மூலமந்திரமே போரும். மூலமந்திரத்தை சொன்னாலே எத்தனை தடவை சொல்லுகிறோமோ அவ்வளவு ரேடியேஷன், நற்கதிர்கள், ஜுவாலை உருவாகி நற்கதிர்கள் கூடும். அது பரமாத்மாவுக்கு பிடித்தமானது, பரமாத்மாவை இணைப்புக்கு உண்டான பாலமாக கூடியது கூட. இந்த நம்ம நரசிம்மர் பத்தி சொன்னோம். நரசிம்மர் எப்படின்னா இந்த மனித குலத்திற்கு நேரடியான பலன் தரக்கூடியவர், நேரடியான கோரிக்கை. மற்ற எல்லா தெய்வங்கள்ட்டையும் நாம மீடியேட்டர் ஒருத்தர் வேணும். சிவபெருமான்கிட்ட போனோம்னா நந்தி தேவர் இருப்பார், இவர்கிட்ட போறோம்னா விஷ்ணு பகவான்கிட்ட போனோம்னா துவாரபாலகர்கள் இருப்பார், ஐயப்ப சுவாமிகிட்ட போனோம்னாக்க அங்க மாடசுவாமி இருப்பார், கருப்பசுவாமி. அவெல்லாம் தாண்டிட்டு தான் நாம கோரிக்கை கொடுக்கணும். இப்ப நம்ம வழிபாடுகள்லாம் பண்ணும்போது எல்லாரும் அங்க அர்ச்சகர் இருப்பா, அவள்கிட்ட சொல்லி நாம் சங்கல்பம் சொல்லி கோரிக்கை கொடுக்கிறோம். ஆனால் நரசிம்மர்கிட்ட மட்டும் அப்படி இல்லை. பிரகலாதனுக்காக நேரடியான இதை கொடுத்தார். அவர்கிட்ட நாம நேரடியான ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ளலாம். அவர்கிட்ட நேரடியாக கோரிக்கை கொடுத்தா உடனே செவி சாய்த்து கேட்பார். எப்பொழுது கேட்பார் அப்படின்னா, உடனே கேட்கக்கூடியது ஒவ்வொரு பிரதோஷ காலங்கள்ல கொடுக்கக்கூடிய கோரிக்கையை உடனே கேட்பார். அவருக்கு மறுபக்கம் தான் சுதர்சனம். சுதர்சனம் அவருடைய மறுபக்கம். அப்ப அந்த சுதர்ஷன் அப்படிங்கிற அந்த தர்ஷன நாம பாராயணம் செய்வதன் மூலம் உலகக்ஷேமம் விருத்தியாகும். லோகத்தில் உள்ளவாள் எந்த விதமான தீய எண்ணங்கள் இல்லாமலும் தர்ம வழியிலையும் அவர்களுக்கு அவர்கள் பரஸ்பர உதவி செய்து கொண்டும் அடுத்த உயிரை பற்றி தன்னுயிர் போல் நினைத்தும் பழக ஆரம்பிப்பாங்க. இது ராமாயண காலத்துக்கு முந்தின காலத்துல அந்த யுகத்துல எல்லாம் இருந்தது. ராமாயண இதுலயும் ஓரளவு இருந்தது. அதே இதுதான் இந்த உபாயத்தை தெரிஞ்சிட்டதுனால தான் இப்போ உங்கள்கிட்ட நான் இந்த இதை மூலமந்திரத்தை பாராயணம் பண்ணுங்கோ, இல்லை சுதர்சன காயத்ரியையும் பாராயணம் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த நரசிம்மர் ஆராதனை செய்யும் அந்த மந்திர ஜபம் செய்யற காலங்கள்ல இதையும் சேர்த்து செய்யுங்கோ அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். இந்த ரகசியத்தையும் எடுத்து சொல்லி இருக்கிறேன். இதுவரை புரிஞ்சுதா? இல்ல புரிஞ்சுதா? எளிமையா கொடுத்திருக்கேனா? அதாவது நம்ம நோக்கம் என்ன நமக்கே தெரியாது. ஏதோ வரோம் போறோம். ஆனா நோக்கம் என்ன? நம்ம நோக்கம் என்ன? பரமாத்மாவோட சாயல்லையும் பரமாத்மாவோட உப பரமாத்மாவா நாம வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆத்மாவும் உப பரமாத்மா. எந்த ஆத்மாவுக்கும் வித்தியாசம் கிடையாது. அவ நமக்கு தேவையானதை இந்த உலகத்துல கொடுத்துருக்கிறார். அந்த எண்ணங்கள் நேர்மறை எண்ணெய். இப்போ உதாரணத்துக்கு எடுத்து சொல்றேன். மிதிவண்டி இருக்கு, குழந்தை எடுத்து தெரியுமா சொல்றேன். மிதிவண்டிய எடுத்து பழக ஆரம்பிக்கிறோம். பழக ஆரம்பிக்கும் போது பேலன்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறது, கீழே விழுறோம், பட்டுக்கிறோம். திருப்பி முயற்சி பண்ணி நாம மிதிவண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறோம். சகோகமா இருக்கு. அது பேலன்ஸ் கிடைச்ச உடனே எவ்வளவோ சௌரியமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம தர்மம் அதர்மம் இந்த பேலன்சிங் கொடுக்கறதுக்காக, அதர்மம் மேலோங்க விடாம பண்றதுக்காக நாம எடுக்கக்கூடிய லௌகிக தியாகங்கள் அது கஷ்டமா இருக்கும். இந்த சைக்கிள்ல எடுத்து அடிபட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தால் பரமாத்மாவை உணரும் போது அது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். முடிச்சுக்கலாமா? புரிஞ்சுதா? முடிச்சுக்கலாம் சுவாமி, முடிச்சுக்கலாம். சுருக்கமா சொல்லிட்டேன். அதிக நேரம் எடுத்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சோம்னாக்க